இங்க ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பொண்ண 4 பேர் புல்லி பண்ணுறாங்க. ஆனா, அவங்க அம்மா கண்டுக்காம அந்த ரூம கதவ சாத்திர்றாங்க. இப்போ கொஞ்சம் மாசங்கள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்கு. அவங்க பாட்டி என்ன ஏதுன்னு சொல்லி பதற, அந்த அம்மா வந்து நின்னுட்டு நிதானமா அத பத்தி கவலைப்படாம, "இந்தா போய் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட குடுக்க, அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து காமிக்கிறா பாசிட்டிவ்னு வருது. இப்ப இத அபார்ஷன் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பாட்டியும், ஆன்ட்டியும் சொல்ல, ஆனா அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ரிப்போர்ட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு. இனிமே இந்த குழந்தைய வளர்க்க தான் செய்யணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இது அந்த பொண்ணோட அப்பாக்கு தெரிஞ்சு அந்த அம்மா வந்து பயங்கரமா திட்ட, அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சூப் வச்சு குடுக்குறாங்க. "சூப் சாப்பிடுமா" அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு என்ன லூசு கண்டு பிடிச்சிருச்சா அப்படின்ற மாரி அந்த அம்மாவோட ஹஸ்பண்டும் ஆன்ட்டியும் பேசிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணோட பாட்டி வந்து என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்ற மாரி மருமக கிட்ட கேட்குறாங்க. இப்போ சுத்தி சுத்தி பேசிக்கிட்டே இருக்கையிலேயே அந்த ஆன்ட்டிக்கும் அந்த பொண்ணோட அப்பாவுக்கும் தெரிஞ்சிருது. இதெல்லாம் நடந்தது வந்து அந்த பொண்ணோட அம்மாவால தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாங்கன்னா, "உனக்கு என்ன பண்றன்னு தெரியுதா? உன் பொண்ணையே நீ இப்படி பண்ணியிருக்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட கேட்க, "நான் நல்லது தான் பண்ணேன்" அப்படின்ற மாரி அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்றாருன்னா, அந்த அம்மாவ பயங்கரமா அடிச்சு வீட்ட விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. இப்போ வீட்ட விட்டு வெளியில அனுப்புனோனே வீட்டுக்கு சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மா வந்து ரொம்ப கேவலமா பேசுறாங்க. முட்டை, தக்காளி அது இதுன்னு சொல்லி அந்த அம்மாவ பயங்கரமா அடிக்க, உடனே அந்த அம்மா கண்டுக்காம அதே இடத்துலயே நின்னு ஆடாம அசையாம இருக்கிறாங்க. இதனால ரொம்ப அசிங்கமான அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, மாடியிலேருந்து குதிச்சு இறந்து போயிடுறா. இப்ப பக்கத்துல சுத்தி இருக்கவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மாவால தான் அந்த பொண்ணு இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவ கண்டிப்பா போலீஸ்ல புடிச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்கன்னா, போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. இப்ப வந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த அம்மாவ அரெஸ்ட் பண்ணாம, அந்த அம்மாவோட ஹஸ்பண்டையும், அந்த பொண்ணோட ஆன்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களையும் அரெஸ்ட் பண்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இங்க இருக்க சொத்து எல்லாமே இந்த அம்மாவோட சொத்து தான். ஆனா அந்த அம்மாவையும் அந்த பொண்ணையும் ஏமாத்தி அந்த சொத்த ஆட்டைய போடுறதுக்காக, அவங்க அப்பாவும் அந்த பொண்ணோட ஆன்டியும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. இத வெளிக்கொண்டு வரதுக்கு தான் அந்த அம்மாவும் அந்த பொண்ணும் இவ்வளோ நாடகம் ஆடியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்க மாட்டா. அதுக்கப்புறம் தான் சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியுது இந்த அம்மா மேல எந்த தப்புமே இல்லன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மயங்கி விழுந்த மாரி நடிச்சா இல்லையா? அந்த பொண்ணு வந்து எழுந்து வந்துர்றா.